டிஎன்எஸ்சிடிசி ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு லெட்டர் வருமா, வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. மேபி இந்த வீக் ஃபுல்லாகவும் லெட்டர் வரலாம், இல்லை நவம்பர் 22 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட். அப்போ கூட உங்களுக்கு லெட்டர் வரலாம். நம்மளால் எதையுமே ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. லெட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இனிமேல் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கான ஒவ்வொரு மண்டலம் வைஸ் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வரும். ஒவ்வொரு மண்டலத்தில் 20க்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கு, ஒவ்வொரு மண்டலத்தில் 30 கூட ஸ்டாப் ஆகிருக்கு. உங்களோட ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பிடிஎஃப் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் மண்டலம் அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த பிடிஎஃப்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் என்ன, உங்களோட இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கோரை பொறுத்து பார்த்துக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்ல போகிறேன். எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 19 இது கொண்டு போகணும். நீங்கள் அது 1 by 1 சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்மிட் கார்டு, மாற்றுச் சான்றிதழ், 10th மார்க் ஷீட், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்பல்சன் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 18 மாதம் கண்டிப்பாக இருக்கணும். உடல் தகுதி சான்று, காது கேட்கும் திறன், சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்று, கண் பார்வை பரிசோதனை சான்று, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினிவல் பண்ண ஐடி கார்டு, ஃபோட்டோ 2 காப்பி, ஆதார் கார்டு, உங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கால் லெட்டர் வந்துருச்சுல அந்த அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. நேம் பேட்ஜ் எடுத்துக்கோங்க. கும்பகோணம் மண்டலத்துக்கு மட்டும் பெர்த் சர்டிஃபிகேட்க்கு கம்பல்சனாக வேணும்னு போட்டிருப்பாங்க. பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக உங்களோட 10th மார்க் ஷீட்டும் டிசி ஆதார் கார்டு காட்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் காக்கி ட்ரெஸ் போட்டு தான் போகணும். உங்களோடது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸில் க்ரீன் இங்க்கு சைன் வாங்கிக்கோங்க. மறக்காமல் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததுமே உங்களை ஒரு பேட்சை ஃபுல்லாகவே வண்டியில் ஏற்றி ரோட்டில் ஓட்டி காட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க உங்ககிட்ட வண்டி கொடுத்ததும் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு அங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறவங்க மாதிரி வண்டி ஓட்டி காட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு 80 மார்க்ஸில் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சாலை சின்னங்கள், பஸ் ஓட்டும் முறைகள்லாம் இருக்குல்ல, சாலை விதிகள், இதில் கண்டிப்பாக 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதில் 100ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இனிமேயும் கால் லெட்ரு வருமா அப்படிங்கிறது மட்டும் என்னால் சத்தியமாக சொல்ல முடியாதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்க பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.